கிளாட் தேர்வுல ஆல் இந்தியா ரேங்க் எடுத்த நம்ம தமிழ்நாடை சேர்ந்த டாப்பர். போன வருஷமே உங்களுக்கு என்எல்யூ கிடைச்சிச்சுங்க. பட் இந்த இயர் டாப் 5 என்எல்யூ போகணும் அப்படின்றதுக்காக கிளாட்டை ரிப்பீட் எடுத்து இந்த சாதனையை அவங்க பண்ணியிருந்திருக்காங்க. அவங்கள்ட்ட நம்ம நிறைய விஷயங்கள் பேசியிருந்தோம். அதுல சில விஷயங்கள் உங்களுக்காக இப்ப நாங்க ஷேர் பண்றோம். நீங்க நம்ம பால்சு லா ப்ரெப் சேனல் ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்றீங்க அப்படின்னா பெல் ஐகான் பிரஸ் பண்ணிட்டு ஒரு சப்ஸ்கிரைப் பட்டனும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஆனா டாப் காலேஜ் தானே என்எல்யூ தான். இப்ப லா படிக்கணும்னு நினைக்கும் போதே என்எல்யூஸ்ல தான் சேரணும்னு ஒரு ஆசை இருந்துச்சு. ஃபர்ஸ்ட்லி ஃபோக்கஸ்டா இருங்க. பிளாட்கான ஒரு டைம் போட்டாதான், அதுக்கான ஒரு ஹார்ட் ஒர்க் அண்ட் டைம் போட்டா மட்டும் ரிசல்ட்ஸ் கண்டிப்பா வரும். தப்பு பண்றாங்க, ஸோ அதுக்கான எப்படி அதை அனலைஸ் பண்றது, ஸோ அந்த மிஸ்டேக்கும் எப்படி அனலைஸ் பண்றங்கிற மாதிரி அந்த மெத்தடாலஜி, ஸோ அதெல்லாம் நல்ல ஒரு ப்ரொஃபஷனலா இருந்தது மேடம். ஆக்சுவலா அவங்க கொடுக்குற டைம் டேபிளை ஃபாலோ பண்ணாலே போதும் மேடம். 90% அதிலே ஓவர். அதில் ஒரு ஹானஸ்டா அவங்க ஃபாலோ பண்ணாலே போதும். இன்னும் பெருசா பண்ணல. வணக்கம் பால்சஸ் லா ப்ரெப் சப்ஸ்கிரைபர்ஸ். நம்ம கூட இன்னைக்கு இருக்கிறது சுஷந்திகா தமிழ்நாடுவை சேர்ந்த திருவாரூர் டிஸ்ட்ரிக்டை சேர்ந்தவங்க. நம்ம பால்சஸ் சக்சஸ் அகாடமியில லா என்ட்ரன்ஸ் கிளாட்காக ஜாயின் பண்ணி 1 year ரிப்பீட் பண்ணி படிச்சாங்க. இப்போ ஆல் இந்தியா ரேங்க் 190 எடுத்திருக்காங்க. இப்போ இந்தியால டாப் 5 லா காலேஜ்ல ஒன்னான குஜராத் என்எல்யூல அவங்களுக்கு சீட் கிடைச்சிருக்கு. கங்க்ராச்சுலேஷன் சுஷந்திகா. உங்களை மீட் பண்ணதுல ரொம்ப மகிழ்ச்சி. தேங்க்யூ. நைஸ் டு மீட் யூ டு. Thank you so much. Thank you for joining us today and உங்க டைம் எங்களுக்காக ஸ்பெண்ட் பண்றதுக்கு we are really happy for you. நம்ம கூட இன்னைக்கு இருக்கிறது சுஷந்திகா அவங்களோட ஃபாதர். Thank you sir. So உங்களோட நேம் என்ன சார்? என் நேம் அசோக் மேம். எங்க ஒர்க் பண்றீங்க சார்? நான் இங்க இல்ல, மஸ்கட்ல ஒர்க் பண்ணேன் மேடம். டாக்டருமே ஃபுல்லாவே மஸ்கட்ல தான் படிச்சாங்க ஃபுல்லாவே. ஓகே, இங்க இருந்து தான் நாங்க ஆன்லைன்ல பால்ஸ் அகாடமில ஜாயின் பண்ணி படிச்சிருக்காங்க. ஓகே சார், நைஸ் சார். Thank you ma'am. Thanks for your opportunity. சுஷந்திகா, இந்தியால லா படிக்கணும்னா டாப் காலேஜ்னா அது என்எல்யூ தான். ஸோ என்எல்யூக்குள்ள போகணும் அப்படின்னு லா படிக்கணும்னு நீங்க எப்போ நினைச்சீங்க? எந்த மாதிரி அந்த ஆசை உங்களுக்கு இருந்துச்சா? கண்டிப்பா. ஸோ நீங்க சொன்ன மாதிரி லானா டாப் காலேஜ் தானே என்எல்யூ தான். இப்ப நம்மளுக்கு இன்ஜினியரிங் ஐஐடினா இருக்கிற மாதிரி. ஸோ அதனால லா படிக்கணும்னு நினைக்கும் போதே என்எல்யூஸ்ல தான் சேரணும்னு ஒரு ஆசை இருந்துச்சு. ஒரு பெட்டர் எக்ஸ்போஷர் இருக்கும். ஓகே, நம்ம ஸ்டூடெண்ட் சுஷாவை லா படிக்க வைக்கணும் அப்படின்னு ஐடியா எப்படி சார் வந்துச்சு? யாரு டிசைட் பண்ணா? இல்ல, அது அவங்களோட இன்ட்ரெஸ்ட் தான் மேடம். நாங்க ஒன்றும் அது ப்ரெஷர் எதுவுமே கிடையாது. ஸோ அவங்களுக்கு அதுல பண்ணணும்ட்டு ஒரு ஆசை இருந்தது. ஸோ அதுக்கு அதை பத்தி நாங்க சர்ச் பண்ணோம். ஸோ என்எல்யூஸ்ல நல்ல எக்ஸ்போஷர் இருக்குங்கிறதுக்காக ஸோ இதுக்கு சூஸ் பண்ணோம். ஓகே சார். நீங்க 12th கம்ப்ளீட் பண்ணிட்டு அப்புறம் 1 year ரிப்பீட் எடுத்து தான் செகண்ட் டைம் அப்பியர் ஆனீங்க. ஸோ அப்புறம் தான் அகாடமில ஜாயின் பண்ணீங்க. ஸோ நீங்க ஸ்கூல்ல டாப்பரா? லைக் 90%க்கு மேலதான் எப்ப எடுப்பீங்களா? சொல்லலாம். 10th and 12th போர்ட்ஸ் ரெண்டுத்துலயுமே லைக் 90% and above தான் எடுத்திருந்தேன். ஸோ wow, it's really nice. 12th ஸ்டாண்டர்ட்ல உங்களோட பெர்சன்டேஜ் என்னவா இருந்துச்சு சுஷந்திகா? 12thல 91% எடுத்திருந்தேன். ஓகே. நம்ம பால்சஸ் சக்சஸ் அகாடமி பத்தி எப்படி சார் தெரிய வந்துச்சு? இல்லை, நான் ஆன்லைன் தான் மேடம் செக் பண்ணேன். நிறைய வீடியோஸ் இவங்க எல்லாமே பார்த்தேன். பார்க்கும்போது தமிழ்நாட்டில் பெஸ்ட்டாக இருந்துச்சு. லாஸ்ட் இயரே இவங்க அகாடமியில் ஜாயின் பண்ணாம தான் என்ட்ரன்ஸ் பண்ணாங்க. ஸோ அதில் இப்போ மெரிட்ல நம்மளுக்கு கிடைக்கல. என்ஆர்ஐ கோட்டாவில் மட்டும் தான் கிடைச்சது. ஸோ அந்த என்ஆர்ஐ கைடன்ஸ்க்கும் உங்களை கான்டாக்ட் பண்ணியிருந்தேன் பால்ஸ் அகாடமியில். அதுக்குமே பயங்கர சப்போர்ட் பண்ணாங்க. பட் அதுலேயுமே உங்களுக்கு சீட் அலோகேட் ஆச்சு. பட் ஓகே, ரிப்பீட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் இயர் மெரிட்லேயே போகலாம் அப்படின்னாங்க. அந்த சாய்ஸ்க்காக திரும்பி ரிப்பீட்காக ஸ்டார்ட் பண்ணியாச்சு மேடம். ஓகே சார், சூப்பர். இப்போ நீங்க ஆசைப்பட்ட மாதிரி என்எல்யூல சீட் கிடைச்சிச்சு. நீங்க என்எல்யூக்குள்ள போவீங்க அப்படின்னு உங்களுக்கு நம்பிக்கை இருந்துச்சா நீங்க படிக்கும் போது? ஆரம்பிக்கும் போதே ஒரு பாசிட்டிவ் நோட்ல தான் ஆரம்பிக்கணும். அந்த ஒரு பிலீஃப் கண்டிப்பா எப்போதும் இருந்துச்சு. ஸோ அது இல்லாம போயிருந்தா ஐ திங்க் இந்த அளவுக்கு வந்திருக்காதுன்னு நினைக்கிறேன். நம்ம பால்சஸ் சக்சஸ் அகாடமி சைட்ல இருந்து உங்களுக்கு என்ன மாதிரி சப்போர்ட் கிடைச்சிச்சு? அதை பத்தி கொஞ்சம் ஷேர் பண்றீங்களா? கண்டிப்பா. ஆக்சுவலி இங்க 1-on-1 மென்டரிங் செஷன்ஸ் எல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. ஒரு வாட்டியும் மாக் எக்ஸாம்லாம் எழுதுனதுக்கு அப்புறம் அனாலிசிஸ் ஷீட் பண்ணிட்டு அவங்க கிட்ட போகும்போது இன்னும் ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் எல்லாம் தருவாங்க. அது இல்லாம ஏதாச்சும் ஒரு பர்டிகுலர் செக்ஷன்ல நான் ரொம்ப ஸ்டக் ஆகிற மாதிரி ஃபீல் ஆச்சுன்னா அவங்கள்ட்ட கேட்டா அதுக்கான டிப்ஸ் என்னெல்லாம் பண்ணணும், என்ன ஹோம்ஒர்க் பண்ணா அது பெட்டர் ஆகும். ஸோ அந்த விஷயத்துல ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்தாங்க. நம்மளே கான்டாக்ட் பண்ணனா கூட அவங்க நிறைய மெசேஜ் போட்டு என்ன பண்ணிட்டீங்களா, ஹோம்ஒர்க் பண்ணிட்டீங்களா, நீங்க இப்போ எந்த செக்ஷன்ல நீங்க இப்போ வீக்கா இருக்கு, எது ஸ்ட்ராங்கா இருக்கு, அவங்களே நிறைய இனிஷியேட்டிவ் எடுத்து கேட்பாங்க. ஸோ நம்ம தான் ரீச் அவுட் பண்ணணும்னு நிறைய இல்லை, அவங்களும் நிறைய ரீச் அவுட் பண்ணுவாங்க.
ஆசம், ரியலி ஆசம். இப்போ என்டையர் கிளாட்டோட என்டையர் ப்ரிப்பரேஷன்ல அகாடமி சைட்ல இருந்து ஃபேக்கல்டி சைட்ல இருந்து எந்த மாதிரி சப்போர்ட் உங்களுக்கு கிடைச்சிச்சு? கண்டிப்பா மேடம். எக்ஸலன்ட் சப்போர்ட் ஆக்சுவலா. அவங்களோட பாத்தீங்கன்னா அந்த 1-to-1 செஷன், அவங்களோட மென்டரிங் எல்லாமே வந்து ஒரு கரெக்டா ஃபோக்கஸ்டா போச்சு. ஸோ ஈவன் பேரண்ட்ஸ்க்கு அவங்க அனுப்புற ரெகுலர் மெசேஜஸ், ரொம்ப டீடைல்டு மெசேஜஸ், டீடைல்டு வாய்ஸ் நோட்டு, ஸோ அது எல்லாமே ரொம்ப கிளியரா எல்லாரையுமே ஈஸியா புரிய வைக்கிற மாதிரி இருந்துச்சு, ஈவன் புரியாதவங்களுக்கு கூட. ஸோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு டெஸ்ட்டுக்கு அப்புறமும் வந்து அவங்க ஒரு அனலைஸ் பண்ணி அதை அவங்களுக்கு அனுப்பிச்சு, ஸோ அதோட ஃபீட்பேக் அதுக்காக வாங்குறது, அந்த குரூப் டிஸ்கஷன், நியூஸ் பேப்பர் ரீடிங், ஸோ அது எல்லாமே வந்து நல்லா கரெக்டாக கொண்டு போனாங்க. அது என்ன ஒரு ப்ரொஃபஷனல் மெத்தட்ஸில் கொண்டு போகிறாங்க. அது நல்லா இருக்கு மேடம். சூப்பர் சார். தேங்க் யூ சோ மச். கிளாஸ் ஃபர்ஸ்ட் டைம் அப்பியர் ஆனீங்க. ஸோ நெக்ஸ்ட் அகைன் நீங்க ரிப்பீட் எடுத்தீங்க இல்லையா? ஸோ ரிப்பீட் பண்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நீங்க சொல்ற அந்த 3 திங்ஸ், எந்த மாதிரி மோட்டோ இருக்கணும், எந்த மாதிரி மைண்ட் செட் வச்சுக்கணும், நீங்க ஷேர் பண்ற ஒரு 3 திங்ஸ் என்னவா இருக்கும்? ரிப்பீட் பண்ணணும்னா ஐ திங்க் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பாசிட்டிவ் அண்ட் ஃபோக்கஸ்ட் மைண்ட் செட் ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம 1 இயர் பிரேக் எடுத்திருக்கோங்க போது அந்த ஒரு ப்ரெஷர்லேயே படிச்சோம்னா அது அவ்வளவா ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ எப்போதும் ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட்ல இருக்கணும். அது இல்லாம அகாடமியில ஜாயின் பண்ணீங்களா இல்ல லைக் தனியாவே ரிப்பீட் பண்ணா கூட எப்போதும் அந்த கிளாட்கான ஒரு ஒர்க் 8 to 10 hours கண்டிப்பா போடணும்னு நினைக்கிறேன். ஸோ மோஸ்ட்லி ஓகே. ஸ்டூடெண்ட் இண்டிவிஜுவலா க்ரோ ஆனாங்களா? இல்ல எந்த மாதிரி சேஞ்சஸ் இருந்துச்சு அவங்க கிட்ட? அவங்களுக்கு புது புது ஹேபிட்ஸ் வந்துச்சா? ஸோ இந்த மாதிரி எதாவது இருந்துச்சா சார்? கண்டிப்பா மேடம். இந்த நியூஸ் பேப்பர் ரீடிங்லாம் வந்து முன்னாடி வந்து இந்த அளவுக்கு இருந்திருக்காது அவங்களுக்கு. ஸோ அது ஹிந்து பேப்பரோட சப்ஸ்கிரிப்ஷன் எடுத்து அதை டெய்லி படிக்கணும். ஸோ அதுக்கு டெய்லி நைட் வந்து அதுக்கு ஒரு குரூப் டிஸ்கஷன் மாதிரி வச்சுட்டு, ஸோ ஒரு டாப்பிக்காக ஒருத்தவங்களையும் ரீட் பண்ண வைக்கிறது. ஸோ அது எல்லாமே ஒரு நல்ல மெத்தடாலஜி மேடம். அந்த மெத்தடாலஜிலாம் வந்து பசங்களை வந்து நிறைய அந்த கரண்ட் அஃபேர்ஸை வந்து நிறைய தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ அது வந்து நார்மலாக பண்ணுறவங்களுக்கு அந்த ஐடியாலாம் வராது. கண்டிப்பா வந்து இவங்க இன்ஸ்டிடியூட்டோட இதுல மட்டும்தான் அந்த சப்போர்ட்ல தான் அது வர்றதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ அதெல்லாம் ஒரு நல்ல விஷயம். தேங்க் யூ சார். தேங்க் யூ சோ மச். ஸோ நீங்க ரிப்பீட் பண்ணும்போது நிறைய ஹடில்ஸ் ஃபேஸ் பண்ணிருப்பீங்க. ஸோ அந்த ஹடில்ஸை எந்த மாதிரி ஓவர் கம் பண்ணி வந்தீங்க? ஸோ அந்த ஜேர்னி பத்தி சொல்றீங்களா? ஸோ மோஸ்ட்லி எனக்கு வந்து பெருசா ஒரு லைக் ப்ராப்ளமா இருந்துச்சுன்னா வந்து நான் கிளாட் மட்டும் ப்ரிப்பேர் பண்ணேன். நான் ஸ்போர்ட்ஸும் சைட் பை சைட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ எனக்கு அதுல வந்து டைம் மேனேஜ்மெண்ட் கொஞ்சம் ப்ராப்ளம் வந்துச்சு. பட் ஆனால் அங்கே அகாடமியில் மேம் பாலா மேம் அப்புறம் சார் எல்லாருமே வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. ஸோ அவங்க நிறைய ஹெல்ப் பண்ணுவாங்க. இப்போ இந்த மாக் டெஸ்ட், ஸ்கோர், டெஸ்ட் அனாலிசிஸ் இந்த விஷயங்கள் எல்லாம் அகாடமி சைட்ல இருந்து எந்த மாதிரி சப்போர்ட் இருந்துச்சு? அதுக்கு உங்களோட ஃபீட்பேக்? கண்டிப்பா மேடம். ஆக்சுவலா நிறைய நிறைய நம்பர் ஆஃப் மோக் டெஸ்ட் வந்து ரொம்ப அதிகமா இருந்துச்சு. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த ஒரு டெஸ்ட் முடிஞ்ச பிறகும் அதோட அனலைஸ் பண்ணி செல்ஃபாக எப்படி அனலைஸ் பண்ணும், அதுலேயுமே மெத்தட்ஸ் வச்சுருக்காங்க. என்னென்ன மாதிரி அவங்க தப்பு பண்ணுறாங்க, ஸோ அதுக்கான எப்படி அதை அனலைஸ் பண்ணுறது, ஸோ அந்த மிஸ்டேக்கும் வந்து எப்படி அனலைஸ் பண்ணுறங்கிற மாதிரி அந்த மெத்தடாலஜி, ஸோ அதெல்லாம் நல்ல ஒரு ப்ரொஃபஷனலாக இருந்தது மேடம் ஆக்சுவலாக. ஸோ அதெல்லாம் ரொம்ப பசங்களுக்கு வந்து திரும்பி அதே மிஸ்டேக்கை பண்ணாமல் இருக்கிறதுக்கான சான்ஸ் கொடுக்குற மாதிரி இருந்துச்சு. அது எக்ஸலண்ட்டாக இருந்துச்சு. தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். இப்போ லா ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா நீங்க பிரேக் இயர் எடுத்தீங்க, ரைட்? ஒரு பிரேக் இயர் எடுத்து லா ப்ரிப்பேர் பண்ணீங்க. அது ரிலேட்டிவ்ஸ்குள்ள ஒரு புது கான்செப்டா இருக்கும். ஸோ எந்த மாதிரி அதை ஃபேஸ் பண்ணீங்க? பேரண்ட்ஸ் எப்படி சப்போர்ட் பண்ணாங்க? ஃபேமிலி எப்படி கன்வின்ஸ் பண்ணீங்க? ஆக்சுவலி எங்க வீட்டில் நான் ஃபர்ஸ்ட் ரிப்பீட் லைக் நான் தான் ஒரு என்ட்ரன்ஸுக்கு தனியாக ஒரு பிரேக் இயர் எடுத்து பண்ணதுலாம் கிடையாது. எனக்கு ஒரு அக்கா இருக்காங்க. அவங்க நீட் வந்து 1 இயர் ட்ராப் இயர் எடுத்து செகண்ட் அட்டெம்ப்ட்ல தான் கிளியர் பண்ணி கவர்மெண்ட் காலேஜ்ல ஜாயின் பண்ணாங்க. ஸோ ட்ராப் இயருங்கிறது வந்து இங்க அவ்வளோ பெரிய புது கான்செப்டா இல்லை. அதனால அப்பா அம்மாலாம் ஸ்டார்டிங்ல இருந்தே ரொம்ப சப்போர்ட்டிவா தான் இருந்தாங்க. ஓகே, நைஸ். அகாடமில பேரண்ட்ஸ் மீட்டிங் அட்டெண்ட் பண்ணீங்களா சார்? அதுல எந்த மாதிரி விஷயங்கள் கத்துக்கிட்டீங்க? எது புதுசா இருந்துச்சு? அதை பத்தி ஒரு ஃபீட்பேக். இல்ல. அதாவது அந்த குரூப்ல அவங்க டெய்லி பாலா மேம் போடுற மெசேஜஸ்லாம் ரொம்ப டீட்டெயில்டா அதே மாதிரி வந்து ஒரு டெஸ்ட்டுக்கு முன்னாடி அவங்க கொடுக்கறது, அதுக்கு டெஸ்ட்டுக்கு அப்புறம் அவங்க ஃபீட்பேக் அனுப்புறது, என்ன மாதிரி மார்க் எடுத்திருக்கிறாங்க, ஸோ மற்ற பசங்க என்ன எடுத்திருக்காங்கன்னு அனலைஸ் பண்ணுறது, அது எல்லாமே இந்த வாட்ஸ்அப் குரூப்பை வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணாலே அதை தவிர வேறு எதுவுமே தேவையில்லை மேடம். அதுக்கு நடுவில் மீட்டிங், ஈவன் மீட்டிங் தேர்தல் நீங்கள் 1-to-1 எல்லா பேரண்ட்ஸ் கூடயும் அவங்க இன்ட்ராக்ட் பண்ணுறது, அதுக்காக டைம் அலோகேட் பண்ணுறது, எந்த டைமில் அவங்க பாலா மேமுக்கு மெசேஜ் அனுப்பிச்சாலும் அதுக்கான ரிப்ளை வரும் இமிடியேட்டாக. ஸோ அதெல்லாமே வந்து ரொம்ப பேரண்ட்ஸ்க்கு வந்து எல்லாமே கம்ப்ளீட்டாக A to Z தெரிகிற அளவுக்கு ரொம்ப கிளியராக வச்சுருக்குறாங்க. அதே வந்து பெரிய விஷயம். ஏன்னா பாதி
பேரண்ட்ஸும் இந்த இனிஷியேட் எடுத்து பண்ணணும் மேடம். கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். பண்ணாங்கன்னா கண்டிப்பாக தெரியும். ஈவன் அந்த டெஸ்ட் எல்லாம் மோக் டெஸ்ட் எல்லாமே வந்து பசங்க வந்து ஹானஸ்டாக பண்ணுறாங்களா அப்படிங்கிறது நம்ம சைடு பேரண்ட்ஸ் சைட்லையும் பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக அதோட ரிசல்ட் பின்னாடி இருக்கும் மேடம். கண்டிப்பாக. கண்டிப்பா சார். தேங்க்யூ சோ மச். ஸோ உங்கள மாதிரி இருக்கிற ஜூனியர்ஸ், உங்களோட ஜூனியர்ஸ் NLUக்கு எய்ம் பண்ணிட்டு இருக்க ஜூனியர்ஸ்க்கு நீங்க ஒரு 3 விஷயம் 3 to 4 திங்ஸ் சொல்லணும்னா என்னவா இருக்கும்? ஃபர்ஸ்ட்லி வந்து ஃபோக்கஸ்டா இருங்க. அது கிளாட்க்கான ஒரு டைம் போட்டாதான், அதுக்கான ஒரு ஹார்ட் ஒர்க் அண்ட் டைம் போட்டா மட்டும் தான் ரிசல்ட்ஸ் கண்டிப்பா வரும். அட்லீஸ்ட் ஒரு மினிமம் 8 to 10 hours கண்டிப்பா டெய்லி அதுக்கான ஒர்க் போடுங்க. செகண்ட்லி வந்து இப்போ அகாடமில நிறைய குரூப் டிஸ்கஷன்ஸ், அது இல்லாம ஒன் ஆன் ஒன் மென்டரிங் கிளாஸஸ் அதெல்லாம் வந்து ஃபுல்லஸ்டா கண்டிப்பா யூஸ் பண்ணணும். அதெல்லாம் இருக்கிறதே வந்து நமக்கு யூஸ் பண்ணுறதுனா அதோட 100% அவுட்புட் எடுத்துக்கணும். மூணாவது வந்து லைக் நம்ம எழுதுற மாக் டெஸ்ட், அதோட அனாலிசிஸ் ஷீட், அது எல்லாமே டெஸ்ட் எழுதும் போதே அந்த டைம் மேனேஜ்மெண்ட் செக்ஷனல், லைக் எந்த செக்ஷன்ல இருந்து வரணும், ஸோ அது இல்லாம ஆனஸ்டா இருந்தீங்கன்னா, மாக்கெல்லாம் ஆனஸ்டா இருந்தாலே ஐ திங்க் கிளாட் கிளியர் பண்றது இன்னும் பெட்டரா ஈஸியா இருக்கும். கண்டிப்பா அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஷூர். தேங்க்யூ சோ மச். சார் 1 to 1 செஷன் பத்தி சொல்லியிருந்தீங்க இல்லையா? அது எந்த மாதிரி சேஞ்சஸ், எந்த மாதிரி இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துச்சு? அத பத்தி ஷேர் பண்றீங்களா? இல்லை மேடம், ஆக்சுவலாக நிறைய இன்ஸ்டியூட் இருக்கு. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு ஒரு 1 to 1 வந்து க்ளோஸாக மானிட்டர் பண்ணுவாங்களான்னு தெரியாது. ஜஸ்ட் மேபி அந்த நேம் சேக் 1 to 1 போட்டிருப்பாங்க அந்த ப்ரோஷர் எல்லாத்துலேயும். பட் ஆக்சுவலாக இந்த அளவுக்கு வந்து ஒரு க்ளோஸாக ரியலாக ஒரு 1 to 1 செஷன் இருக்குமாங்கிறது எனக்கு தெரியல. நான் இது வரைக்கும் இந்த அளவுக்குலாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணல மற்ற இடத்துல எல்லாம். ஸோ இது வந்து ரொம்ப ரியலிஸ்டிக்காக, ரொம்ப கரெக்டாக. ஸோ ஈவன் நம்ம பசங்களை கூட அந்த அளவுக்கு நம்ம கேர் எடுத்துப்போம் தெரியாது. அவ்வளோ பாலா மேம்ங்கிற அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பசங்களை பற்றி A to Z நம்மளோட அதிகமாக தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. அவங்க என்ன தப்பு பண்ணுறாங்க எல்லாமே. ஸோ அவங்க அந்த 1 to 1 மானிட்டரிங் இருக்கிறதுனால 1 to 1 மானிட்டரிங் தான் சொல்லணும். அது வந்து 1 to 1 செஷன் சொல்றதோட அந்த அளவுக்கு இண்டிவிஜுவலாக தான் மானிட்டர் பண்ணுறாங்க எல்லாரையும். ஸோ நடுவில் வர மென்டர்ஸும் வந்து இவங்களோட ஃபீட்பேக் கேட்குறாங்க. பசங்களை வந்து சைக்காலஜிக்கலி அவங்க எப்படி இருக்காங்கிறதையும் அனலைஸ் பண்ணுறாங்க. ஸோ சைக்காலஜிக்கலி அவங்க என்னென்ன தப்பு பண்ணுறாங்கிறதையும் கரெக்டாக அனலைஸ் பண்ணி சொல்லுவாங்க நம்மள்ட்ட பேசும்போது. ஸோ பேரண்ட்ஸ் அடிக்கடி கொஞ்சம் இன்ட்ராக்ட் பண்ணாங்கன்னா ஃபீட்பேக் கரெக்டாக இருக்கும் மேடம். கண்டிப்பா சார். தேங்க்யூ சோ மச். இந்த ஃபீட்பேக் கண்டிப்பா நிறைய பேரண்ட்ஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சார் இந்த நியூஸ் பேப்பர் டிஸ்கஷன்ஸ் பத்தி சொல்லியிருந்தீங்க இல்லையா? எந்த மாதிரி இன்வால்வ்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இருந்துச்சு? பிகாஸ் அவங்க இதுக்கு முன்னாடி ஹேபிட் இல்லைன்னு சொன்னீங்க. இப்ப புதுசா ஹேபிட் அவங்க கொண்டு வந்திருக்காங்க. அது எந்த மாதிரி இன்வால்வ்மெண்ட் இருந்துச்சு அவங்க கிட்ட? கண்டிப்பா மேடம். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இப்ப வந்து இங்கிலீஷோ, இப்ப அந்த மேத்தமேட்டிக்ஸ், குவான்டிட்டி இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நார்மலா உள்ளது வந்துருவாங்க பசங்களுக்கு. பட் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து ஜென்ரலா இப்போ உள்ள பசங்களுக்கு வந்து ரொம்ப கம்மி. நியூஸ் பார்க்கறதே கிடையாது அவங்க. அப்படிங்கும்போது இதுல கரண்ட் அஃபேர்ஸ் ரொம்ப அவங்களை அப்டேட்டடா இருக்கணும் அப்படின்னா அப்போ வந்து அவங்க நியூஸ் பேப்பர் ரீடிங் ஸ்கில் கண்டிப்பா இம்ப்ரூவ் பண்ணணும். அப்படிங்கிறத வந்து ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் எடுக்கணும். அதுக்கு டெய்லி இந்த நியூஸ்லாம் எடுக்கணும். இந்த டைமுக்கு இந்த டிஸ்கஷன் அவங்க நிறைய டைம் ஸ்லாட் கொடுத்து இந்த டைமுக்கு எனக்கு இதை பண்ணணும். அவங்க கொடுக்குற டைம் டேபிளை ஃபாலோ பண்ணாலே போதும். 90% அதிலே ஓவர். அதுல ஒரு ஹானஸ்டா அவங்க ஃபாலோ பண்ணாலே போதும். இன்னும் பெருசா பண்ணல. பேரண்ட்ஸ் ஜஸ்ட் ஒரு கோ த்ரூ பண்ணாலே போதும். அவங்க கரெக்டா போறாங்களா அது பார்த்துலங்கிறத பார்த்தாலே போதும். சோ உங்க ப்ரிப்பரேஷன்ல எந்த பார்ட்ஸ் ரொம்ப சப்போர்ட்டிவா, ஸ்ட்ராங்கா உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுச்சு? சோ அத பத்தி சொல்றீங்களா? எந்த பர்టిక్యులரா பார்ட்? சாரி, திரும்பி வரீங்களா? இல்ல உங்க ப்ரிப்பரேஷன்ல எது உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா பூஸ்ட் பண்ணுச்சு அந்த மாதிரி கேட்க. ஆக்சுவலி ஃபேமிலி சைட், ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் அகாடமில இருந்து எனக்கு ஆல் 3 ஃப்ரெண்ட்ஸ் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்தாங்க. ஸோ நான் வந்து என்னோட ஒர்க்கு போட்டா மட்டும் போதும், அவங்களோட சப்போர்ட் எப்போ இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இவங்களா தான் ஐ திங்க் என்னோட மெயின் ஸ்ட்ரென்த் அப்படின்னு சொல்லலாம். இப்போ நீங்க சொன்ன விஷயங்களை தாண்டி வேற ஏதாச்சும் விஷயங்கள் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா சார்? இல்லை மேடம், இதே நல்ல ப்ரொஃபஷனலாக போகுது. இப்போ அதான் பசங்களும் வந்து இன்னும் கொஞ்சம் ஆக்டிவாக இன்வால்வ் ஆகலாம். இன்னும் நிறைய பேர் வந்து ஆல் இண்டியா லெவலில் போகலாம். அதுமாதிரி ரிப்பீட் பண்ணுறதுக்கு வந்து யோசிக்கணும்னு தேவையில்லை. இப்போ நீட்லாம் பார்த்தீங்கன்னா 4 times 5 times ரிப்பீட் பண்ணி அவங்க காலேஜ் சீட் எடுக்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக ரிப்பீட் பண்ணுறதுங்கிறது வந்து பெரிய ஒரு தப்பெல்லாம் கிடையாது. அது ஆக்சுவலாக சில பேர் 1 year லாஸ்ட் ஆகுதுங்கிறாங்க. அதெல்லாம் கண்டிப்பாக கிடையாது. ஒரு நல்ல காலேஜ், டாப் காலேஜ் போயிடுச்சுன்னா நீங்கள் யூஆர் 3 years அகைடுங்கிற மாதிரி தான் ஜென்ரலாக நம்ம எடுத்துக்கணும். ஸோ அப்படிங்கும்போது வந்து ரிப்பீட் பண்ணி ஒரு நல்ல டாப் காலேஜுக்கு போயிட்டோம் அப்படின்னா ஸோ இந்த 1 year நம்ம இன்னும் ஒரு 2 years முன்னாடி போன மாதிரி தான் ஆகிடும். அதனால வந்து பசங்களுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும். ஏன்னா அவங்க அகாடமிக்ஸும் வச்சுட்டு இதுமாரி நல்ல காம்படிட்டிவ் எக்ஸாமும் ப்ரிப்பேர் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அதுக்கு அவங்களுக்கான ஸ்பேஸை கொடுக்கணும். அதுதான் வேற ஒன்றும் பெருசாக சொல்கிறதுக்கு இல்லை மேம்.
தேங்க்யூ சார். நிறைய பேரண்ட்ஸ் உங்களை மாதிரி இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும். அது ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ரொம்ப சப்போர்ட்ஃபுல்லா இருக்கும். இல்லை கண்டிப்பாக என்னோட டாட்டரும் பார்த்தீங்கன்னா அவங்களும் ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்ல நீட்டில் கிளியர் பண்ண முடியாது, அவங்க மெடிசன் பண்ணுறாங்க. அவங்க செகண்ட் அட்டம்ப்ட்ல பண்ணாங்க, அதுக்கு சப்போர்ட் பண்ணோம். ஸோ அவங்களும் கவர்மெண்ட் காலேஜ் போயிட்டாங்க. ஸோ எல்லாமே வந்து அந்த ஸ்பேஸை கொடுத்தா கண்டிப்பாக பசங்க சக்ஸஸ் பண்ணுவாங்க. அவங்களுக்கு மோட்டிவேட் மட்டும் பண்ணா போதும். தேங்க்யூ சார். ரியலி இட்ஸ் நைஸ். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் சுஷந்திகா. கண்டிப்பா உங்களோட இந்த ஸ்ட்ராட்டஜிஸ் மேபி உங்களோட ஜூனியர்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணும். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த செஷன். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் சார். உங்களோட டைம் எங்களுக்காக ஒதுக்கினதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. நாங்களும் நிறைய உங்ககிட்ட இருந்து லைக் இன்ஃபர்மேஷன்ஸ் எங்களுக்கும் கிடைச்சிச்சு. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ்க்கு இது கண்டிப்பா ஹெல்ப் பண்ணும் சார். தேங்க்யூ மேம். தேங்க்ஸ் லாட் மேம். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் யுவர் ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த வீடியோல சொல்லியிருக்கிற விஷயங்கள் கிளாட் என்ட்ரன்ஸ்க்கு ப்ரிப்பேர் ஆயிட்டு இந்த டாப் 5 NLU போகணும்னு சொல்லி நினைக்கிற உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லயோ உங்க ரிலேட்டிவ் சர்க்கிள்லயோ இருக்கிறவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு வேற எதுவும் கமெண்ட்ஸ் இருக்கு, இந்த மாதிரி வீடியோ போடலாம் அப்படின்ற சஜஷன்ஸ் இருக்கு அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல அதை நீங்க டைப் பண்ணலாம். மேலும் நம்ம பால்சோ சக்சஸ் அகாடமி டெலிகிராம்ல ஒரு சேனல் ரன் பண்ணிட்டு வரோம். தமிழ்நாடு சேர்ந்த லா ஆஸ்பிரன்ட்ஸ் நிறைய பேரு அந்த சேனல்ல அவங்களோட டவுட்ஸை கேட்டுட்டு இருக்காங்க. நீங்க அதை ஜாயின் பண்ணி பயன்பெறணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கீழே இருக்கிற டெலிகிராம் சேனல் லிங்க் கிளிக் பண்ணி அதுல ஜாயின் பண்ணுங்க. மேலும் எங்கள்ட்ட இருந்து வர அப்டேட்ஸ் மிஸ் பண்ணாம இருக்கிறதுக்கு பால்சோ லா ப்ரெப்னு சொல்லிட்டு எங்களோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்டே டியூன் பண்ணிருங்க.